அவர்கள் பட்டியல் நீளமாக இருக்கிறது. ஆகவே எல்லோருக்கும் என் வணக்கம். இந்த நிகழ்வை மகிழ்ச்சிகரமாக சிறப்பு கூட்டி ஒரு கலகலப்பாக ஆக்கிய தோழர் அன்பரசன், கருப்பு அன்பரசன் அவர்களுடைய நண்பர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என இவ்வளவு காலம் கழித்து 87ஆம் ஆண்டு படித்திருக்கிறார்கள். 84ல இருந்து அதான் 87ல முடிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு இத்தனை ஆண்டுகள் கழித்து அவர்கள் எங்க அன்பு என்று அவர்கள் சொன்னதில் கொட்டுகிற அந்த அன்பு இருக்கிறது. உங்கள் அன்பு இப்படி எழுத்தாளராக வந்திருக்கிறார், அவருக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று அந்த அன்பு நட்பு அதை நினைத்து நாம் எல்லோரும் மகிழலாம். அதை போல அவர்களுடைய பேராசிரியர் நமது மரியாதைக்குரிய மகாலிங்கம் அவர்கள், அதாவது இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பேராசிரியரை மாணவர்கள் தேடுவதும் அவர் வந்து தன் மாணவருடைய நூல் வெளியீட்டு விழாவில் அன்போடு பங்கேற்பதும் எனக்கு தெரிந்து அரசு கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும்தான் நடக்கும். அரசு பள்ளி, அரசு கல்லூரியில் படித்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஆசிரியர்களோடு ஒரு நெருங்கிய உள்ளார்ந்த உணர்வு பூர்வமான பிணைப்பு இருக்கும். சில மாதங்களுக்கு முன்னால் நான் சேலம் சென்ற பொழுது என்னுடைய பள்ளி ஆசிரியர் ஒருவரை சந்தித்து தேடி, அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. ஏன்னா எங்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் டான்ஸ் ஆட கற்றுக் கொடுத்தவங்க. அவங்க ஆடுகிற அழகு இன்னும் மனசில் நிற்கும். இப்பொழுதும் அதே நினைவோடு பேசிக்கொண்டு என்னுடைய சகோதரி, என்னுடைய அக்காவும் அந்த பள்ளியில் படித்தார். அவங்க தான் அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. அவர்கிட்ட நான் சொன்னேன், மான்விழி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு. மான்விழியை ஞாபகம் இருக்கே, உங்கள் அக்கா தானே, ஆனால் அவன் என் ஸ்டூடெண்ட் கிடையாது, நீ தான் என் ஸ்டூடெண்ட்டு. இதை சொன்னவர்களுக்கு 96 வயது. அப்புறம் என்ன எப்படி நினைவு இருக்கு அதெல்லாம் சொன்னாங்க. அதை விட அவர் என் மாணவி அல்ல, அவங்கள தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்ற அந்த நினைவு இருக்கு பார்த்தீங்களா. அது வந்து சில சமயம் வியப்பாக இருக்கும். அந்த கல்லூரியில் இருக்கிற காவலர்கள் இருக்காங்க, வாட்ச்மேன், கல்லூரியிலே சரி ஹாஸ்டல்லையும் சரி, ஒவ்வொரு ஆண்டும் 1000 மாணவர்கள் வெளியில போறாங்க, 1000 பேர் உள்ள வராங்க. ஆனா ஒரு பையன் வேற காலேஜா இருந்தா, நீ யாரு, நீ எங்க ஸ்டூடெண்ட் இல்ல அப்படின்னு நிறுத்தி கேட்பாரு பாருங்க. அந்த நினைவாற்றல் அவங்களுக்கு தான் இருக்கும். அப்படி ஒரு அந்த அரசு பள்ளி கல்லூரிகள் கொடுக்கிற அந்த உறவின் தொடர்ச்சியாக இந்த விழா மேடை அமைந்திருப்பது முதல்ல பெரிய மகிழ்ச்சியை, மன நிறைவை கொடுக்கிறது. அடுத்து நம்முடைய இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள், அவர் இவ்வளவு ஒரு கவிதை மாதிரியே பேசிவிட்டார். அதில் ஒரு கவிதையையும் எடுத்து சொன்னார். அவர் சொன்ன மிக முக்கியமான ஒரு கருத்து, நமக்கு அற்புதமான புதிய சொற்கள் வேண்டும் எனும் பொழுது திருக்குறளில் தான் நாம் அடைக்கலமாகிறோம் என்பது. அந்த சொற்கள் மட்டுமல்ல, அந்த கருத்து, இது இப்படிதான் அப்படின்னு சொல்லணும்னா அதற்கு திருக்குறளைத்தான் நாம் தேடுகிறோம். இப்படி அந்த திருக்குறள் தான் எனக்கும் நினைவுக்கு வந்தது. அது என்னன்னா, சில பாடல்களை அல்லது எப்போதோ படித்தவற்றை நாம் ஒரு மாதிரியாக பொருள் கொண்டு அப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு திருக்குறள், ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்பது. ஊருணியில் நீர் நிறைந்து கிடக்கிறது. அப்படி நிறைந்து கிடக்கக்கூடியதுதான் அறிவாளனிடம் இருக்கிற, பேரறிவாளனிடம் சேர்ந்த செல்வம். அது எல்லோருக்கும் பயன்படும். இதற்கு நம்ம எல்லாருக்கும் பள்ளிக்கூடத்திலிருந்து எப்படி பொருள் சொல்லியிருப்பாங்கன்னு தெரியும். ஆனால் என்ன ஒரு சின்ன மாறுபாடுன்னா, பேரறிவாளனிடம் பணம் சேராது. பேரறிவாளன்ட்ட என்ன சேரும்? அறிவு தான் சேரும். பேரறிவாளன் திரு என்பது அவன் சேமித்து
கொண்ட அறிவு தான். அந்த அறிவு, பேரறிவாளனின் அறிவு ஊருக்கே பயன்படும் ஊருணியாக இருக்கும் என்றுதான் நாம் புரிந்து கொள்ளுகிறோம் உண்மையான பொருளை. மற்ற நல்லா படிக்கிற ஃபர்ஸ்ட் மார்க் பையன் சொல்லலை, ஃபர்ஸ்ட் மார்க் பொண்ணுன்னு சொல்ல, ஏன்னா அவங்க காமிக்க மாட்டாங்க. தெரிஞ்ச பதில கூட தப்பா சொல்லுவாங்க. நான் படிக்கவே இல்லை அப்படிம்பாங்க. படிச்சுட்டு வந்து சிரிக்கிறாங்க. மஞ்சுளா, நீங்க நல்லா படிச்ச ஸ்டூடெண்டா இல்ல இதை கேட்டு கேட்டு வெறுப்பேன்னு உங்களான்னு தெரியல, அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நல்லா படிப்பாங்க, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாரு. ஆனா உண்மையிலேயே அந்த பண்போடு கல்வியை ஏற்றுக்கொண்டு படித்தவர்கள், இதை படிச்சுக்கோ, இல்லை நான் சொல்றேன் கேட்டுக்கிட்டு போய் எழுது அப்படி. நம்மள பல பேர் வந்து கற்றலின் கேட்டலே நன்று என்று பரீட்சைக்கு போகும்போது இது என்ன இது அப்படின்னு கேட்டு நண்பர்கள் சொல்லி கொடுத்ததை எழுதுனது நம்ம படித்ததை விட நல்லா இருக்கும். அதில் எனக்குலாம் வந்து ஓனர்ஷிப் அண்ட் பொசஷன் அப்படின்னு ஒரு பகுதி உண்டு சட்ட சொத்துக்களை பற்றிய சட்டத்தில். அப்போ ஓனர்ஷிப் அண்ட் பொசஷன் அப்படின்னா அதை மட்டும் படிக்கல. ஏன்னா நம்மளுக்கு ஒன்றும் ஓனர்ஷிப்பும் கிடையாது, பொசஷன்லேயும் பெருசாக ஒன்றும் கிடையாது. அப்போ தேர்வு எழுத போகும்போது கூட படிக்கிற பொண்ணை அது என்னப்பா ஓனர்ஷிப் அண்ட் பொசஷன் அப்படின்னு பாரு அருள். இந்த புத்தகம் வந்து நம்ம ஒரு வீடு வந்து நம்மக்கிட்ட இருக்கு, நம்மக்கிட்ட எங்கே இருக்கு? நம்ம தான் வாடகை வீட்டில் இருக்கோமே, நம்ம தான் வீட்டில் இருக்கோம், வீடு எங்கே நம்மக்கிட்ட இருக்கு. இப்போ பரீட்சைக்கு போகிறோம், ஒழுங்காக கேட்டு சொல்லு. அப்போ இந்த புக்கை வச்சுக்கோ, இந்த புக்கு வந்து உங்ககிட்ட இருக்கு, இது வந்து உங்ககிட்ட இருக்கு, அதனால இது வந்து பொசஷன், நீ பொசஸ் பண்ற. ஆனால் இந்த புத்தகத்தை விலை கொடுத்து வாங்கியிருந்தா நீ ஓன் பண்ற, நீ இதுக்கு ஓனர். ஓ அப்படியா அப்படின்னு அநேகமாக அந்த பொண்ணு என்ன எழுதுனாங்களோ நான் சும்மா வரிஞ்சு தள்ளிட்டேன். ஓனர்ஷிப்னா என்ன, பொசஷன்னா என்ன, அதே கேள்வியும் வந்துருச்சு வேற தேர்வில். அந்த அளவுக்கு ஒருவர் கற்றுக் கொடுப்பது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு ஆசை, அதை கற்றுக் கொடுக்கிற முறை, இதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுகிற உரிமை, இந்த எண்ணம் கொண்டவர்கள் தான் பொதுநல சித்தாந்தம் புரிந்தவர்கள். அப்போ அதை படிக்கும்போது, கேட்கும்போது, எழுதும்போது, ஒரு படத்தை பார்க்கும்போது, ஒரு பாட்டை கேட்கும்போது உடனே நமக்கு பிடிச்சவங்களுக்கு அனுப்பி இதை கேளு, இதை பாரு அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், அப்போ இதை நீயும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுகிற அந்த பரிமாறிக்கொள்ளுகிற ஒரு மனம், அது வந்து எப்பயுமே சும்மா இருக்காது. நம்ம யாராவது உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் கூட எந்த டாக்டர் கிட்ட போறீங்க? இந்த வேணாம், அந்த டாக்டர் வேண்டாம், இங்கே ஒரு நல்ல டாக்டர் இருக்காரு, அவரை போய் பாருங்க. ஏன்னா நமக்கு தெரிந்த ஒரு நல்ல மருத்துவம் பார்த்துருக்கோம், அதை அவங்களுக்கு சொல்லணும். அப்படி இந்த கொரோனா காலத்தை வந்து நம்ம வேற விதமாக தான் பார்த்துருக்கோம். வழக்கறிஞர்களுக்கு தெரியும், கொரோனா காலத்தில் நிறைய குடும்ப பிரச்சனைகள் உருவாயின. முதல் ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் அன்பு நதியில் நனைஞ்சாங்க. இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம், இது எனது என்னும் ஓர் கொடுமையை தவிர்ப்போம், இயல் பொருள் பயன் தர மறுத்திடில் பசிப்போம், ஈவதுண்டாம் எனில் அனைவரும் புசிப்போம்னு புரட்சி கவிஞர் பாட்டுக்குள்ள போய் எல்லாரும் புதியதோ உலகம் செய்வோம்னு கெட்ட போரிடும் உலகத்தை ஒழிச்சாங்க ஒரு வாரம். அப்படியே ஃபேஸ்புக் ரைட்டப்ப பார்க்கணுமே, இத்தனை நாளாக நம்ம சேர்ந்து சாப்பிடவே இல்லையே. எப்படியோ இந்த கொரோனா வந்ததுல ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கிட்டோம். அப்படி ஒரு மாசம் தாண்டிச்சா, 2 மாசம் முடியறதுக்குள்ள எப்பப்பா லாக்டவுன் முடியும்? ஏமா உங்க அப்பா வீட்லயே இருந்துட்டு உசுறு எடுத்துட்டு நீ பாத்திரம் விளக்கவும் கழுவுமே எனக்கு நேரம் சரியா இருக்குது, நீங்க வெளியில போடாதாவது 3 வேளை சாப்பாடோட முடிஞ்சுது,
இப்போ நடுவில் பஜ்ஜி வேணும், டிஃபன் வேணும், அதை பண்ணு இதை பண்ணு, அது வேற கடைக்கு போக முடியாது. அப்படி ஒரு மன நெருக்கடி உண்டாக்கி நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த கோவிட் லாக்டவுன் முடிந்த பிறகு அதிகமாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் விவாகரத்து வழக்குகள் தான். அவ்வளவு நெருக்கடி. அப்போ அந்த நெருக்கடி ஏன் ஏற்பட்டது அப்படின்னா, பேசிக்கிறது என்ன, பேசுனதே என்ன திருப்பி பேச முடியும், ஒரு அவுட்லெட் இல்லை, புதுசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த நேரத்தை நம்முடைய தோழர் கருப்பு அன்பரசன் அவர்கள் நல்ல புத்தகங்களை படித்து, அனைவரும் இந்த கதையெல்லாம் வீட்லேயே சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால வீடு அமைதியாக தான் இருக்கும். இதெல்லாம் கதை கேட்கும். அவங்க துணைவியாரை கேட்டால் தெரியும், படித்த கதையெல்லாம் சொல்லியிருப்பார். அதனால பரவாயில்ல. இந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு அதை அந்த காலம் முடிஞ்ச பிறகும் அதை எழுதி பதிவு செய்ததை இப்படி 2 நூல்களாக அவர் வெளியிட்டிருக்கிற அந்த பேரறிவாளன் திரு என்பது ஊருக்கு பயன்படும் என்கிற வள்ளுவருடைய அந்த சொல்லை நிலைப்படுத்துகிறது. இல்லைன்னா இப்படி இது அவர் எழுதியிருக்கிற எந்த ஒரு ஆசிரியர் எழுத்தாளரை பற்றி எழுதினாலும் அது ஒரு கதை அல்ல, ஒரு நாவல் அல்ல, பல நூல்கள் சிறுகதை தொகுப்புகள், கவிதை தொகுப்புகள். அந்த தொகுப்பை படித்து அவர் ஒரு கட்டுரையில் அதை சொல்லுகிறார். அப்புறம் சில கதைகளை மட்டும் எடுத்து இது இந்த தொகுப்பில் இருக்கிற கதை அப்படின்னு எழுதுகிறார். அதை எழுதும்போது அந்த கதையினுடைய பின்னணி என்ன, அதை அவங்க எப்படி எழுதியிருக்காங்க, அது கொடுக்குற உணர்வு என்ன, இதை நம்ம ஏன் படிக்கணும். அது அவர் கொடுக்கறது ஒரு சாம்பிள் தான். அப்போ அதை படித்து முடிக்கும்போது அப்போ தான் அந்த புத்தகத்தையே படித்த மாதிரி இருக்கு. சில பேருக்கு சினிமா கதை சொல்லுவாங்க, எப்பா படத்தையே பார்த்த மாதிரி இருக்கு, அப்படி சொல்லிடக்கூடாது. படத்தை போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அதான் கேட்டமே, படத்தை பார்த்தா 2வது தடவை பார்க்குற மாதிரி இருக்கு, அப்படி இல்லை. அந்த கதையை படித்து விட்டு திரும்ப ஒரு தடவை கடைசியில் போய் பார்த்து அப்போ யார் எழுதுனது, எது யாருடைய வெளியீடு, புத்தகத்தோட பேர் என்ன அப்படின்னு நம்மளை அது பார்க்க தூண்டுது. அவ்வளோ ஒரு அருமையான எழுத்தாற்றலோட அவர் அதை கொடுக்குறாரு. சொல்லும் போது எப்படி சுவையாக சொல்றது அப்படின்னு. அதே போல் இங்கே நூலை பெற்றுக்கொண்டவர்கள், மேடையை அலங்கரித்தவர்கள் எல்லாம் நூலை பற்றி பேசியவர்கள், பேச இருக்கிறவர்கள் எல்லாருமே அதை பற்றிய ஒரு ஆர்வத்தோடு சொல்கிறத நம்ம கேட்குறோம். ரிசர்வ் வங்கியினுடைய குடியிருப்புக்குள்ளே இது நடக்குது. இதெல்லாம் ரொம்ப வியப்புக்குரியது தான். சிலதெல்லாம் நம்ம இடம் இல்லை அல்லது நமக்கு இங்கே இடம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நம்முடைய ரிசர்வ் வங்கியினுடைய உயர் அதிகாரி திரு இளங்கோவன் அவர்கள் இந்த நூலை பெற்றுக்கொண்டார். ரிசர்வ் பேங்கில் இளங்கோவா அப்படின்னு ஒரு நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்போ எல்லா இடத்திலும் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறதே, இந்த பெயர்கள் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம இந்த ஒரு நூற்றாண்டுல எப்படி வளர்ந்து இருக்கிறோம், எங்கெல்லாம் பரவி இருக்கிறோம் என்கிற மகிழ்ச்சி. அப்ப அது அடுத்த கட்டத்துக்கு என்னன்னா, நாம இதுவரைக்கும் ஒரு மாதிரி படிச்சு கல்வி பள்ளி கல்லூரியில மட்டுமல்ல, நாம இலக்கியமாக படித்தது இது ஒரு வகையானது. இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியவை ஏராளமாக இருக்கின்றன. அதை நமக்கு சொல்றாரு, நீங்க அதுலயே நின்றுடாதீங்க, இதெல்லாம் படிங்க 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 அப்படின்னு எடுத்து கொடுக்குறார். அதனுடைய தன்மைகள் பார்த்தீங்கன்னா, அவர் தேர்ந்தெடுக்கிற அந்த வெரைட்டி எல்லாமே வியப்புக்குரியதுதான். என்ன, ஒரு 19 கட்டுரை இருக்கு, 19 நூல் மட்டுமல்ல, 19 கட்டுரை இருக்கு. அதில் சொல்லப்படுகிற நூல்கள் பல கதைகளுடைய தொகுப்புகளாகவும் இருக்கு. அதில் எடுத்தோடனே உப்பு வேலி அப்படின்னு, அது எப்படி இந்திய மக்கள் விடுதலைக்காக போராடிய அந்த காலகட்டம், ஏன்னா ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் நாம் பெற்ற பலன்கள்னு இருக்கு, நம்ம அதையும் மறுக்கிறது இல்லை. அதே நேரம் அவர்கள்
ஏகாதிபத்தியவாதிகள் தான், நாடு பிடித்தவர்கள் தான். அப்போ அவங்க அப்படியே வேணும் நமக்கு சர்வீஸ் பண்ண வந்த மிஷினரி மட்டும் இல்லை, மிஷனரியே சர்வீஸோட மதத்தையும் சேர்த்து தான் கொடுத்தாங்க. ஆனால் நமக்கு அதன் மூலம் கல்வி கிடைத்தது அப்படிங்கிறது நாம் பெற்ற பலன். அதை போல அவங்க ஆங்கிலேயர் ஆட்சியில என்ன நடந்தது அப்படிங்கும்போது அந்த உப்பு எடுக்கிறதுக்கான அந்த வரி விதிக்கப்பட்டதும், உப்பு ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சதும், ஒரு கட்டத்தில் அரிசி பஞ்சம் ஏற்பட்டது. சென்ற நூற்றாண்டுல அரிசி பஞ்சம் ஏற்பட்டதுனால மாவட்டம் விட்டு மாவட்டம் எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் வந்தது. ஏன்னா அது தேவைக்காக எடுத்துட்டு போறதில்ல, விற்பனைக்காக கடத்தல் மூலமாக எடுத்துக்கிட்டு போறது. ஆனா உப்பு எடுத்துக்கிட்டு போறது மக்களுடைய தேவைக்கான விற்பனை. அதுக்கு அவங்க வரி போட்டதும், அந்த கடத்தலை தடுப்பதற்காக எழுப்பப்பட்ட அந்த முள் மரங்களாலான அந்த வேலி அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத இதை தேடி கண்டுபிடித்து அதை பதிவு செய்த ஒரு கதை அனுபவம். இப்படி தொடங்கி அந்த போராட்டத்தில், சுதந்திர போராட்டத்தில் பதிவு செய்யப்படாதவர்கள் பட்டியல், பதிவு செய்யப்படாதவர்கள் பட்டியல்னா உண்மையிலேயே கவர்னர் மாளிகையிலிருந்து தேடுற பட்டியல் இல்லை, மக்கள் போராட்டம், மக்கள் கிட்ட இருந்து தேடுற பட்டியல். அதில் பல செய்திகள் இருக்கின்றன. தோழர் உமா அவர்கள் இங்கே அதை பற்றிய அறிமுகத்தை அவர் கொடுப்பாங்க. அதனால் நான் கதைகளை சுருக்கமாக செய்தியை மட்டும் சொல்கிறேன். அதில் ஒரு இடத்துல ஆண்கள் தாக்கப்படுகிறார்கள் ஆங்கில இராணுவத்தால். அதை அவங்க எதிர்த்து போராட முடியாது, தாக்கப்படுறாங்க. அப்படிங்கும்போது அந்த செய்தி கேட்டு ஒரு பெண் முன்னால் வர்றாங்க. அவங்க அடி வாங்குறது யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, யாரோ நம்ம ஆளுங்களை அடிக்கிறாங்க அவ்வளோதான். அவங்க ஒரு பெரிய குச்சி லத்தி அதை எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க. அவங்கள பார்த்து மற்ற பெண்களும் ஓடி வர்றாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே அடி வாங்குறவங்க இந்த பெண்ணோட அப்பா அண்ணன்லாம் அடி வாங்குறாங்க. ஆனால் இந்த பெண் அந்த கம்பை சுழட்டி அடித்தோன்னா அத்தனை பெண்களும் களத்தில் இறங்குறாங்க. அந்த இடத்தில் இராணுவம் பின்வாங்கி ஓடியது அப்படிங்கிற செய்தி. அந்த மக்களிடம் இருந்து தானே மாற்றம், மக்களிடம் இருந்து வந்தது தானே அந்த எழுச்சி அப்படின்னு இப்படிப்பட்ட செய்திகள் நிறைய அதில் இருக்கு. அது மாதிரி சில அடையாள பிரச்சனைகள் இன்னைக்கு இந்தியா முழுக்க நடக்கிறத, காஷ்மீர் பகுதிகளில், அஸ்ஸாம் பகுதிகளில் இன்னைக்கு கணக்கெடுப்பு, குடிமக்கள் கணக்கெடுப்பு அப்படின்னு நடத்த போகிறோம்னு சொல்கிற அந்த ஒரு சூழலை மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு ஆணும் பெண்ணும் அவங்க குழந்தையோட அழைக்கப்படுறாங்க. நீங்கள் இந்தியன் சிட்டிசனா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு பேர் ஃபிர்தௌஸ். அந்த ஃபிர்தௌஸும் அவங்க கணவரும் அந்த குடியுரிமை வெரிஃபிகேஷனுக்கு போகிறாங்க. அப்போ உங்கள்கிட்ட என்ன ஆவணம் இருக்குது அப்படின்னா அவங்க இருக்கிறதெல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம இந்த சட்டத்தை நாம் எதிர்ப்பதற்கு காரணமே இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அங்கே உட்கார்ந்துருக்கிறவர் சபாநாயகர் மாதிரி நம்ம பேசினா மூஞ்சியே பார்க்க மாட்டார். அப்படிதான் அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் நீங்கள் எதை கொடுத்தாலும் அதை அவங்க ஆவணம்னு ஒத்துக்க போகிறது இல்லை. அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டா நீங்கள் ட்ரிபியூனலுக்கு போங்க அப்படிம்பாங்க. நான் குடிமகனா குடிமகளா இல்லையா அப்படின்னு தெரிந்து கொள்ள அந்த கணவரும் குழந்தை மட்டும் ஓடுறாங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா அவங்களுக்கு முன்னால் சில பேர் ஓடுறாங்க, அப்புறம் அவங்க பின்னால் சில பேர் ஓடுறாங்க, இப்படி ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அதை படிக்கும்போது என்ன ஒரு வலி, அந்த கதையை படிக்கும்போது, இது கதை இல்லை, கதைன்னா நடக்கிற நிகழ்வு தான். அந்த வலியை இன்னொருத்தர் நமக்கு எடுத்து சொல்லும் போது நமக்கு உள்ள வலிக்குது அப்படின்னா தோழர் கருப்பு அன்பரசனுடைய எழுத்தின் வலிமை என்ன அப்படிங்கிறத படிக்கணும். அதே சமயத்தில் இப்போ இது சிறுபான்மை சமூகம், இஸ்லாமியர்கள் அவர்கள் எதிர்கொள்ளுகிற பிரச்சனை அப்படின்னு இதை பதிவு பண்ணுற அதே நேரத்தில் அதற்குள்ளே பெண்கள் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள் இருக்குது, அதை பற்றிய கதைகளும் இருக்குது. அதை சொல்லி தான் ஆகணும். அப்படிங்கும்போது இந்த ஆகாத தீதார் அப்படின்னு ஒன்று, தீதார்ங்கிறது ஒரு
ஒரு அழகான உருது சொல். தீதாருங்கிறது இறந்தவருடைய முகத்தை பார்ப்பதால் கிடைக்கிற பலன். அவங்க எவ்வளோ தூரம் இருந்தாலும் தொலைவில் இருந்தாலும் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் எப்படியா போய் சேர்றாங்க, போய் பார்க்கணும் அப்படின்னு. அப்படி போய் அவங்க முகத்தை கடைசியாக அவங்க மூடுறதுக்கு முன்னால் அந்த முகத்தை பார்த்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறத தீதார் கிடைத்ததா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அதுவே கூட இது இது என்ன, இதுக்கு ஏதாவது சட்டம் இருக்கா, இதுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா அப்படின்னா அதுவே ஆகாத தீதார் அப்படின்னு ஒரு தலைப்பு. அப்போ பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. என்னன்னா எப்படி ஆண்கள் பெண்களை பார்த்து உனக்கு இந்த உரிமை கிடையாதுன்னு சொல்கிறாங்க, நான் செத்தா கூட என் முகத்தில் முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஒரு உறவுக்கு கொடுக்கப்படுகிற மிக கொடுமையான தண்டனை. இந்த சொன்னவர் செத்து போயிட்டா கூட நம்ம போய் பார்த்துருவோம், ஆனால் பார்க்கக்கூடாதுன்னு அங்கே ஒருத்தர் தடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணு அந்த மாதிரி அப்பாவை பார்த்து அழ போகிறாங்க, அந்த பொண்ணை விடக்கூடாது அப்படின்னு மற்றவங்க சொல்கிறாங்க. கடைசியாக தாய்க்கு கோபம் வருது, அவங்களுக்கு மனசு தாங்காமல் இல்லை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லி அம்மா பார்க்க வச்சுட்டாங்க. அப்படி பார்க்க வச்சதுக்காக அவங்க பையன் கேட்குறாரு, கூட பிறந்த சகோதரன் கேட்குறாரு, இந்த பார்க்க வைக்கிற உரிமையை உனக்கு யார் கொடுத்தது அப்படின்னு. அந்த ஆணாதிக்கத்தின் குரல் இருக்கு பார்த்தீங்களா, அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறது அந்த கதையில் அப்படி சொல்லப்படுது. இன்னும் நிறைய நிகழ்ச்சி அந்த மாதிரி சொல்கிறாங்க. இஸ்லாமிய திருமணங்களில் குலவை போடுறது பழக்கம். அந்த அடையாள சிக்கல் வரும்போது திடீர்னு ஒரு அடிப்படைவாதத்தின் பக்கமும் மனசை இழுக்கும். இதுக்கு அவங்க மட்டும் காரணம்னு சொல்ல முடியாது. சமூக சூழல் நமக்கு இதுதான் பாதுகாப்பு, நம்ம இப்படி இருந்துக்கணும், நாளைக்கு நம்மளை அடித்தா யார் கேட்பாங்க, இவன் தானே பலசாலி, இவனுக்கு தானே சண்டை போட தெரியும், அப்போ இவன் தான் நம்மளை பாதுகாப்பான் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பின்மையும் அச்சத்தையும் அது உருவாக்கும். அப்படி உருவாக்கும் போது என்ன ஆகும்னா ரொம்ப இறுக்கமாக அடிப்படைவாதத்தை அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒரு பையன் சொல்கிறான், கல்யாணத்தில் குலவு போடுறது ஹராம் அப்படிங்கிறான். அது அந்த இயல்பாக மக்கள் வாழ்க்கையில் இருக்குது. ஒரு சின்ன பையன் இது மாதிரி திடீர்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் போர்டு வச்சு எழுதி போட்ட தம்பியெல்லாம் இருக்காங்க. தினம் அக்கா என்ன பண்ணணும், தங்கச்சி என்ன பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு பையன் எழுதி போடுறாரு. ஏன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த அடிப்படைவாதத்தை நோக்கி அவர்களை நகர்த்துவது எது அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். ரொம்ப சுலபமாக சொல்லிடலாம், மிக எளிதாக சொல்லிடலாம். நான் இப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்காத ஒரு சகோதரி சில பெண்கள் இந்த பரதா போட்டுட்டு போகும்போது கொஞ்சம் சின்ன பொண்ணுங்களும் போட்டிருந்தாங்க. அப்போ ரொம்ப ஒரு கடுமையான சொல்ல பயன்படுத்துகிறாங்க. என்ன அவங்க இப்படி இருக்காங்க, இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப கோபமா. அப்போ கேட்டால் ஏன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு. இல்லை எதுக்கு இந்த மாதிரி இவ்வளோ இது பண்ணுறாங்க, இப்போ அந்த பிள்ளைக்கு போராட்டி என்ன அப்படின்னு. நியாயம்தான், அந்த கேள்வி நியாயம்தான். ஆனால் இப்போ அதுக்கு அடுத்து பின்னாடி போகிற ஒரு பொண்ணு ஒரு 4 பொட்டு வச்சிருக்கு, 4 கயிறு கட்டி இருக்கு. அந்த பொண்ணை பார்த்து சொல்லுவோமா நம்ம, என்ன இவங்க எப்படி பண்ணுறாங்க, எதுக்கு 4 பொட்டு வைக்கிறாங்க, எதுக்கு இத்தனை கயிறு கட்டி இருக்காங்க அப்படின்னு கமெண்ட் அடிக்கிறோமா சத்தமா, அவங்கள கூப்பிட்டு சொல்லுவோமா? அப்போ அந்த சமூகத்தின் மீதான ஒரு விமர்சனமாக தனக்கு இப்படியான பாதிப்பு வரக்கூடாது என்று நினைக்கிறவர்களுக்கு கூட இப்படி உருவாக்குற சூழல் இருக்கு. அப்படிப்பட்ட நிலைமையில உண்மையவும் நம்ம சொல்லணும், ஆனால் அதை உணர்ந்து சொல்லணும் அப்படிங்கிற அந்த பார்வையோட அந்த எழுதப்பட்ட கதைகளை அவர் பதிவு செய்திருக்கிறார். இது மாதிரி ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு பின்னணி இருக்கு. அப்புறம் நானும் என் பூனைகளும் அப்படின்னு, ஏன்னா எனக்கு பூனைக்கார அருள்னு தான் எங்கள் தெருவிலலாம் பேர். அப்போ சின்ன வயசில் இப்பயும் என் மகனும் அந்த மாதிரி பூனை வளர்க்குறது நாய் வளர்க்குறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க. ஆனால் அது விளைவு என்ன ஆகும்னா, எங்கள் வீட்டுக்கிட்ட எந்த தெருவில் பூனை குட்டி போட்டாலும் கொண்டாந்து நம்ம வீட்டு முன்னாடி போட்டு போயிடுவாங்க. அப்போ எவ்வளோ பூனையை தான் வளர்க்குறது, முடியாது நம்மளால். அப்படி ஒரு சிக்கல் வரும்.
இது ஒரு சிக்கல்னா இதை பற்றி கவலைப்படாம எத்தனை பூனையும் வளர்க்குறது எத்தனை நாயமும் வளர்க்குறதுன்னு முடிவு பண்ணுகிற ஒருத்தருக்கு அந்த தெருவில் என்ன சிக்கல் வரும்? அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்கள் எவ்வளோ அன்பாக இருப்பாங்க. ஏன்னா நிறைய பார்த்துருக்கோம். ரொம்ப மற்றதெல்லாம் நல்லா சொல்லுவாங்க, ஆனால் அந்த சின்ன விலங்குகளை துன்புறுத்துவதில் அவங்களுக்கு அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற அத்தனை வன்மமும் வரும். மற்றபடி அச்சப்படுறது, இன்னைக்கு நடக்கிற நாய்க்கடிகளெல்லாம் பார்க்கும்போது அச்சப்படுறதெல்லாம் இயல்பு, அது உண்மை. பாதுகாப்பாக தான் இருக்கணும், அது பயப்படக்கூடிய சூழ்நிலை தான். ஆனால் இது அதுக்காக மட்டும் இல்லை. சின்ன பசங்களை விட்டு பசங்க தான் கல்லால் அடிப்பாங்கன்னு இல்லை, பெரிய ஆட்களே அந்த வேலையை செய்வாங்க. அதை எதுக்கு அடிக்கணும்? போகிற போக்கில் அப்படி காலில் எத்திட்டு போவாங்க. அது உன்னை என்ன பண்ணுது, எதுக்காக இதை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அதில் வரக்கூடிய பிரச்சனையும் வேறு. அதெல்லாம் எழுதும்போது எப்படி ஒருத்தருக்கு அது அனுபவங்கள் நடந்தன அப்படின்னு ஒரு கதையில் இருக்குது. இப்படி நிறைய இருக்குது. உண்மை நூல் அறிமுகம் செய்ய வேண்டியவர் இன்னும் நிறைய சொல்லணும். அது அவர் இது எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரே ஒரு தோழர் அன்பரசன் அவருடைய எழுத்துல இருந்து அது எப்படி எழுதியிருக்காருன்னு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு கதையில் சொல்கிறாரு, அந்த கதை அவ்வளவு அனுபவங்களை பொதிச்சு வச்சிருக்கு, அங்கங்கே கண்ணி வெடி மாதிரி பதிச்சு வச்சிருக்காரு. நீங்கள் கவனமாக அதன் மீது காலை பதியுங்கள் அப்படிங்கிற பதியுங்கள், அப்பதான் அது வெடிச்சு அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு. அநேகமாக அந்த கருத்தை கண்ணி வெடியாக கற்பனை செய்து நீங்க கவனமா நகர்ந்து போங்கன்னு சொல்லாம அதன் மீது காலை வைங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும் என்று சொல்லுகிற அந்த நுட்பத்தை நான் மிகவும் ரசித்தேன். அது மாதிரி நிறைய செய்திகள் இருக்கின்றன. முக்கியமான ஒன்று, இந்த புத்தகங்களை நாம் விலை கொடுத்து காசு கொடுத்து வாங்கி படிக்கணும், மற்றவர்களுக்கு சொல்லணும். இதை வெளியிட்ட பாரதி புத்தகாலயம் அவங்க இது மாதிரி நிறைய நூல்களை வெளியிடுறாங்க. நாங்கள் பல இடங்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு அவங்களுடைய புத்தகங்களை வாங்கி பரிசீலித்திருக்கிறேன். அதெல்லாம் தேவையாக இன்றைக்கி படிக்கிற பழக்கம் கொஞ்சம் குறைஞ்சிட்ருக்கு. நானே நிறைய இலக்கிய சிறுகதை இதெல்லாம் படிக்கிறதே இல்லை. படிக்கிறதுல நான் மகிழ்ச்சியாக சொல்லலை, குற்ற உணர்ச்சியோடு தான் சொல்கிறேன். அதுக்கு என்னென்னா அந்த ஆய்வுக்காகவும் ஆதாரங்களுக்காகவும் நிறைய மற்றதை படிக்க வேண்டியிருக்கு. எதிரி படிக்கிறத விட எதிரி புத்தகத்தை நம்ம கவனமாக படிக்க வேண்டியிருக்கு. எங்கே நம்ம வரலாறு தப்பாக சொல்லிடுவானேன்னு அதையும் திருப்பி படிக்க வேண்டியிருக்கு. இந்த வேலைகளுக்கு நடுவில் ஒருவேளை இந்த வழக்கறிஞர் ஆனதுனாலயா இந்த கதைகளை நிறைய கேட்டு கேட்டு இந்த கதையை படிக்கிறதுல இருக்கிற ஒரு அனுபவம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தோழர் வசந்தபாலன்லாம் இருக்காங்க, அது வழக்கறிஞர்களுக்கே கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. நேராச்சு நான் ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இதை நீங்கள் நகைச்சுவையாக எடுக்க முடியுமா, நகைச்சுவை படமாக எடுக்க முடியுமான்லாம் எனக்கு தெரியாது. அதில் இருக்கிற ஒரு அவல நகைச்சுவையும் இருக்கும். ஒரு ஓராசிரியர் பள்ளி ஒரு மலைப்பகுதியில் இருக்குது. அதாவது 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் வகுப்பு, ஆனால் ஒரே வாத்தியார் தான். அவர் ஊர்லேருந்து சைக்கிளில் போவார், வகுப்பு நடத்துவார், திருப்பி போவார். முதல் கிளாஸ் 1, அப்புறம் 2ஆவது 3ஆவது இப்படி நடத்துவார். அப்போ ஒரு நாள் அவங்க வீட்டில் யாரோ இறந்துட்டாங்க. அவர் அன்றைக்கி பள்ளி விடுமுறை விடணும், லீவ் லெட்டர் கொடுக்கணும். லீவ் லெட்ரு போஸ்ட்டில் போட முடியாது, நேராக தான் கொடுக்கணும். அதுக்கு சிஇஓ ஆஃபீஸ் சேலத்தில் இருக்குது. இது ஆத்தூர் பக்கம் கிராமம். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, பிள்ளைங்க வந்துட்டா காத்திருப்பாங்களேன்னு போய் இன்று பள்ளி விடுமுறை அப்படின்னு எழுதி வச்சுட்டு போர்டு போட்டுட்டு அவர் நேராக சிஇஓவை பார்க்க போகிறாரு. அன்னைக்கு தான் சிஇஓ இன்ஸ்பெக்ஷனுக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு வர்றாரு. இவர் அங்கே போகிறார், அவர் இங்கே வர்றாரு. வந்தவர் பள்ளி விடுமுறை அப்படின்னு போர்டை பார்த்தோன்னே அதை எப்படி எங்கள் பர்மிஷன் இல்லாமல் இவர் விடுமுறை விட்டாருன்னு அங்கேயே ஒரு டைப்பிஸ்ட்டை கூப்பிட்டு சஸ்பென்ஷன் ஆர்டரை டைப் பண்ணி அதே போர்டில் ஒட்டிட்டு அவர் திரும்பி போயிட்டார். இவர் சிஇஓ ஆஃபீஸில் இருக்கார். சாயங்காலம் வரைக்கும் சிஇஓ வரல. இவர் பார்த்துட்டு சாவுக்கும் போக முடியல நேரத்துக்கு.
ஏன்னா சிஓ பார்க்கவும் போக முடியாது. அப்புறம் அவர் வழியாக போகிறாரு. அடுத்த நாள் வந்து பள்ளியை திறக்கலான்னு பார்த்தா போர்டில் அவர் சஸ்பெண்டட் அப்படின்னு ஒட்டியிருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு வேலை வாங்குறதுக்கு நாங்கள் வழக்கு நடத்தி அதெல்லாம் நடந்த கதை வந்து இது மாதிரி கதைகள் வந்து எனக்கு எழுத முடியுமான்னா முடியாது. ஆனால் அப்படியே இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கணவன் வந்து செய்யக்கூடாத குற்றங்களை செய்கிறான். அந்த மனைவி வந்து அவனை மன்னிச்சு 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 ஏற்றுக்கிறாங்க. கடைசியாக வந்து 2வது குழந்தை பிறக்கிறதுக்காக அவள் மருத்துவமனையில் இருக்கும்போது முதல் குழந்தையும் கணவனும் மட்டும் வீட்டில் இருக்காங்க. 3வது நாள் வந்து அந்த குழந்தை மருத்துவமனைக்கு வந்துட்டு நான் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லி அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழுகுது. என்ன நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? அவங்க வந்து அந்த குழந்தையும் மருத்துவமனையில் வச்சுக்கிட்டு சின்ன குழந்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவனை வந்து நீ இனி வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, வந்தால் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லி துரத்தி விட்டுட்டாங்க. ஆனால் கேஸ் போடுறதுக்கு தைரியம் வரல, துரத்தி விட்டுட்டாங்க. திருப்பி ஒரு 5-6 மாதம் கழித்து அவன் வந்து அலைஞ்சி திரிஞ்சு ஆள் வந்து நொறுங்கி போய் திருப்பி வந்து நிற்கிறான். வந்துக்கிட்டே இருக்கான். இவங்க வந்து ஏற்றுக்கல. ஒரு நாள் வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இவங்க வந்து ஒன்றுமே சொல்லாமல் எல்லா கதவும் மூடி இருக்குமா மாதிரி கதவை உறுதிப்படுத்த வரும்போது பார்த்தா வெளியில் மழையில் வந்து மண்டி போட்டு உட்காந்துட்ருக்கான். மண்டி போட்டிருக்கான். இவங்க வந்து கதவை திறந்து பார்த்தா ரொம்ப வந்து மனசு உருகிட்டாங்க. உருகிட்டு அவன் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்குறான். நான் இனி இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு. மறுபடியும் அவரை ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு அவன் சரியா இல்லை, அதனால் இப்போ விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. இப்போ கேட்டுக்கிட்டே வரும்போது நமக்கு வந்து என்ன தோணும்? இது என்னென்னா அந்த பெண்ணுக்கே ஒரு பிரச்சனையை உண்டாக்கி தலைவலி வர ஆரம்பித்து ரொம்ப ஒரு கடுமையான பாதிப்புக்கு ஆளாகி தான் வந்தாங்க. அவங்க கேஸெல்லாம் கூட போடலை. அப்போ சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் என்ன கேள்வி வரும்? நீ எப்படி அவனை மறுபடி மன்னிச்ச? அவன் மண்டி போட்டா என்ன, குட்டிக்கரணம் போட்டா என்ன, நீ ஏன் மன்னிச்ச அப்படின்னு கேட்டு அவ்வளவு கோபமாக வந்து கேட்குறேன். கடைசியாக அந்த பொண்ணு வந்து அப்படியே அழுதுகிட்டே இருந்தாங்க. அந்த தோற்றத்தை வந்து மறக்கவே முடியாது. அழுதுகிட்டே இருக்காங்க. கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை போன ஜென்மத்தில் நான் அவனுக்கு தாயாக இருக்கணும், அதனால் நான் இப்போ மன்னிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிடம் அப்படியே கலங்கி உருகி போயிட்டோம். அப்புறமா சொன்னேன், நீ தாயாக இருந்தால் கூட மன்னிக்க கூடாதுமா, இப்படி தாய்களால் தான் பிரச்சனையே. இந்த தாய்க்கு பண்ணுற வேலை தான் இப்படி வந்து தலைமுறை அடுத்தடுத்த ஜென்மத்திலேயே அவன் இப்படி இருக்கான். நீ போன ஜென்மத்திலேயே ஒழுங்காக அவனை விட்டு வேலை செய்யிருந்தீங்கன்னா அவன் இந்த ஜென்மத்தில் ஒழுங்காக இருந்திருப்பான். நீ போன ஜென்மத்திலையும் தப்பு பண்ண, இந்த ஜென்மத்திலையும் தப்பு பண்ணுற அப்படின்னு சொன்ன பிறகு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா இது வந்து இந்த சிந்தனைகளுக்குள்ளே போனால் அது ஒரு பயங்கர ட்ராப். அது நம்மளை அப்படியே இழுத்துக்கிட்டு போயிடும். அதுக்கு பிறகு அவங்க போய் நான் இருக்க முடியாது, போலீஸில் புகார் சொல்கிறேன்னாங்க. அப்புறம் அவன் போயிட்டான். அவன் திருந்தியே கூட இருக்கட்டும், ஆனால் அவனை வீட்டுக்குள்ளே வைக்கிறது பாதுகாப்பா? இந்த மாதிரியான வழக்குகளை எல்லாம் கேட்கும்போது, அனுபவங்களை பார்க்கும்போது நமக்கு வந்து எங்கேயோ இதை படிக்காமல் இருக்கமே அப்படிங்கிறதுக்கான தேவையை அது ஏதோ நிவர்த்தி பண்ணிடுற மாதிரி ஆயிடுது. ஆனால் நான் அதை நியாயம்னு சொல்கிறதுக்கு இல்லை. அப்படிப்பட்ட அனுபவங்களை வந்து திரும்ப படிக்கும்போது இப்படி புத்தகமாக அந்த வாழ்க்கையின் மற்ற பதிவுகளை பார்க்கிற ஒரு உணர்வை, வலியை அது கொடுக்குது. இதை தான் படித்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த முயற்சியை எடுத்த தோழர் கருப்பு அன்பரசன் அவர்களுக்கும் அதை வெளியிட்ட பாரதி புத்தகாலயத்தினருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி.